ரொம்ப வலி ரொம்ப வேதனையில் வந்தேன் மனக்கவலையில். இப்போ செம்ம ஹாப்பியாக இருக்கிறேன், மனசு திருப்தியாக இருக்கிறேன். எப்படி சொல்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். வலி நெக் பெயின்னு, பேக் பெயின்னு, கை ஷோல்டர்லாம் வலிக்குதுன்னு வந்தேன். மாருதி வர்ம சென்டர்னு வந்து இப்போ ஒரு 10 சீட்டிங் நல்லா அப்படின்னு சொன்னாங்க. இதோட 10வது சீட்டிங் முடிஞ்சிச்சு. ரொம்ப திருப்தியாக இருக்கிறேன், ரொம்ப ஹாப்பி. ரொம்ப வலி ரொம்ப வேதனையில் வந்தேன் மனக்கவலையில். இப்போ செம்ம ஹாப்பியாக இருக்கிறேன், மனசு திருப்தியாக இருக்கிறேன். எப்படி சொல்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். வலி ஃபுல்லாக போன மாதிரி, மன அழுத்தத்தோடு வந்தால் மன நிம்மதியாக போகிறேன். இதுக்கு முன்னாடி ஏதாவது ஹாஸ்பிட்டல் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணேன். ஃபிசியோதெரப்பி, அக்குபஞ்சரு, அப்புறம் ஒரு ஆப்பிள் சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஏதோ போனேன். காசு செலவு தான் நிறைய பண்ணேன். அதோட மனவேதனையில் வந்து இங்கே வந்து யூடியூப் பார்த்து தான் வந்தேன், ஃபேஸ்புக் பார்த்து தான் வந்தேன். செம்ம ஹாப்பியாக இருக்கிறேன். மன கஷ்டத்தில் இருந்தேன். இப்போ ரொம்ப எப்படி சொல்கிறது, ஃபேமிலி பயம்லாம் இருந்தது இந்த வலினால். இப்போ அந்த ஒரு பயம் இல்லாமல் போயிடுச்சு. செம்ம ஹாப்பியாக இருக்குது. வலியே இல்லை, நல்லா இருக்கேன். ஒரு திகிரம் வந்துடுச்சு, சரியாயிடும் அப்படின்ற ஒரு திகிரம் வந்ததுனால வந்தால் இப்போ நல்லா இருக்கு. செம்ம சூப்பர். வலி இங்கெல்லாம் வலி இருந்தது, இது ஃபுல்லாக வலி இருந்தது. இப்போ வலி ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க? சர்ஜரி பண்ண சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷன் தான் சொல்லிட்டாங்க. அது ஆப்ரேஷனுக்கும் கேரண்டி கிடையாது. ஷோல்டரு கை தூக்காமல் போகலாம், கை வராமல் போகலாம். அப்புறம் எதுக்கு ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லையா? பயம் இதெல்லாம் சொல்ல சொல்ல பயம். இதான் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பயம் இல்லாமல் சும்மா எப்படி சொல்கிறது, மனசு 100% நல்லா இருக்கிறேன். ரொம்ப நன்றி.